அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்று 2014ஆம் ஆண்டு உதயமாகிறது. அதே தினத்தன்று இந்த இயக்கம் உதயமாகிறது. இதில் ஒரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், ஆண்டாண்டுதோறும் இந்த நாள் அகில உலகத்திலும் கொண்டாடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை இன்று இந்த துவக்க விழா நடைபெறுவதன் மூலம் நாம் சாதித்திருக்கிறோம். ஏறத்தாழ உலகம் முழுவதும் இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகின்ற நிலையிலே இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை அந்த கோணத்திலும் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு நீதியரசர் ஜோதிமதி அவர்களே, இயக்கத்தினுடைய தலைவர் விஜயபோஸ் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பிற பிரபலமான பெருமக்களே, விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கம் ஒரு சரியான கால வேளையில் உதயமாகி இருக்கிறது என்றே நான் கருத வேண்டும். நான் நீதிபதி அவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், எத்தனையோ இத்தகைய அமைப்புகள் ஆங்காங்கே தோன்றி லெட்டர் ஹெட்டுகள் மூலம் தங்களது சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனித உரிமைகள் என்ற போர்வையில் நிச்சயமாக அவர்கள் செய்ய முற்படுகின்ற காரியங்கள் எல்லாம் சட்டத்தினால் அனுமதிக்கப்பட்ட அல்லாத விஷயங்கள் கூட சாதிக்க முற்படுகின்றனர். இந்த நேரத்தில் விஜயபோஸ் போன்ற நாணயமிக்க, திறமை மிக்க ஒரு நல்லவரை கொண்டு இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்படுவது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாகும். எனக்கு திரு விஜயபோஸ் அவர்களை அதிகமாக எனக்கு அவரிடம் பழக்கம் கிடையாது, சமீபத்தில் தான் தெரியும் என்றாலும் நீதிபதி அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதிலிருந்து அந்த நல்லவருடைய பல அம்சங்கள், பல நடவடிக்கைகளின் பல்வேறு அம்சங்கள் என்னவென்று நாம் யூகித்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே அவர் இந்த இயக்கத்தை இன்று தோற்றுவிப்பது, அதற்கு தலைமை பொறுப்பு ஏற்று அதை நடத்த இருப்பது மிகவும் சிறப்பான செய்தியாகும். எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன, நடைமுறையில் இருக்கின்றன. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அரசமைப்பு சட்டம் தொடங்கி எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கப்படுகின்றன, எத்தனையோ உரிமைகள் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. அந்த உரிமைகள் பற்றிய அறிவு நமக்கு முதலில் தேவை. அதை பொறுத்த விழிப்புணர்வு நமக்கு தேவை. அந்த விழிப்புணர்வை நாம் ஒவ்வொரு மனிதரிடமும் ஏற்படுத்த வேண்டும். அப்போதுதான் அந்த உரிமை வழங்கப்பட்டதற்கே அர்த்தம் இருக்கும். இல்லை என்றால் அத்தகைய ஒரு உரிமை இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன என்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஆக அந்த உரிமைகள் என்ன என்னவென்று மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதை உங்களுடைய முதல் பொறுப்பாக, முதல் கடமையாக நீங்கள் உங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். ஆக அந்த வகையில் செயல்படும் போது உரிமையை பற்றி மட்டுமல்லாமல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸில் ஒரு கான்செப்ட் உண்டு, ரைட் இஸ் கோரிலேட்டிவ் ஆஃப் டியூட்டி என்று. ஒரு உரிமை என்று இருக்கும்போது கடமையும் இருக்கும். கடமை இல்லாத உரிமை நிச்சயமாக இருக்காது. அது எனவே நாம் நம்முடைய உரிமையை பற்றி தெரிந்து கொண்டு அவற்றை பிறர் பறிப்பதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முற்படும் போது மற்றவருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் முழுமை பெற்ற குடிமகனாக இருக்க முடியும். ஒரு மனிதன் வாக்கிங் ஸ்டிக்கை கையில் எடுத்துக்கொண்டு சுற்றி கொண்டு ரொட்டேட் பண்ணிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போய் கொண்டே இருந்தார். அதன் பின்னால் நடந்து கொண்டு வந்தவர்
ஏன் இப்படி எல்லாம் செய்கிறாய், எனக்கு அது தீங்கு விளைவிக்க கூடுமே, காயம் விளைவித்து விட கூடுமே என்று கேட்ட போது, எனக்கு உரிமை இருக்கிறது, நீ யார் அதை கேட்க என்று அவர் சொன்னாராம். அப்போது அவர் சொன்னாராம், அந்த புகார் சொன்னவர் சொன்னாராம், அப்படி செய்யக்கூடாது என்று ஆட்சேபனை செய்தவர் சொன்னாராம், யுவர் ரைட் ends where my nose begins. உன்னுடைய உரிமை என்னுடைய மூக்கின் நுனி வரைதான், என் மூக்கு நுனி ஆரம்பிக்கும் போது உன்னுடைய உரிமை முடிந்துவிடும் என்று சொன்னாராம். ஆக நம்முடைய உரிமை எந்த அளவுக்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கின்ற அதே வேளையில் நம்முடைய கடமை என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதற்கான அறிவை நாம் பெற்றாக வேண்டும். உரிமையை இழப்பது என்பது உண்மையிலேயே மிகவும் ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாகும். அமெரிக்க நீதிபதி உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் பிரனன் என்பவர் சொன்னார், nothing rankles more in a human heart than a brooding sense of injustice. Illness one can put up with, never injustice. நான் தமிழ்படுத்தி சொல்கிறேன், ஒருவருடைய உரிமை பறிக்கப்படும் போது அதை பறிக்கப்படுகின்ற நிலையை அவரால் எதிர்கொள்ள முடியாமல் ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும் போது, உதவிக்கு யாரும் இல்லாத நிலையில் அவர் புழுங்கிக் கொண்டே இருக்கின்ற அந்த மனநிலையானது ஒரு நோய் வந்து தாக்கினால் கூட பொறுத்துக் கொள்வான். ஆனால் இந்த உணர்வு, தன்னுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, அதை கேட்பதற்கு யாரும் இல்லை, அதை நிலைநாட்டுவதற்கு யாரும் இல்லை என்ற சிந்தனை அதே மனிதனை கொன்றுவிடும் என்று அமெரிக்க உச்ச நீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் பிரனன் என்பவர் சொன்னார். ஆக இந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காகத்தான் பல்வேறு அமைப்புகள், நீதிமன்றங்கள், ஏன் நீதிமன்றங்கள் இருக்க வேண்டும், இத்தனை நீதிபதிகள் ஏன் வேண்டும், அகில இந்திய அளவில் பல்வேறு தரங்களில் ஏன், படித்தரங்களில் ஏன் நீதிமன்றங்கள் வேண்டும், இந்த உரிமைகளை நிலைநாட்டுவதற்காகத்தான். அத்தகைய உரிமைகளை பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகின்றது, சட்டமன்றங்கள் மாநிலங்களிலே சட்டங்கள் இயற்றுகின்றன, அவற்றை செயல்படுத்துகின்ற பொறுப்பு எக்ஸிகியூட்டிவ் என்ற நிர்வாக அமைப்பிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒழுங்காக அவை நடைபெறுகின்றதா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் லா, ஜஸ்டிஸ் நடைபெறுகின்றதா என்பதை கண்காணிக்கின்ற பொறுப்பு நீதித்துறைக்கு இருக்கிறது. ஆக நீதித்துறையை பொறுத்தவரையில் நமது மாண்புமிகு நீதியரசர் போன்ற ஒரு சில நீதிபதிகள் உண்மையிலேயே அவர்கள் இந்த நீதித்துறைக்கு செய்திருக்கின்ற பணிகள் அளவிடற்கரியது. As an insider I am saying, having been a part of the judicial system for 25 long years, I have the requisite capacity to assert the significant contribution of Justice Jodhimani by his invaluable contribution. அந்த அளவுக்கு மனிதநேயம் மிக்க ஒரு நல்ல நீதிபதி, நேர்மை, நிர்வாகத்திறன், அவரை பற்றி எனக்கு நன்கு தெரியும். நாங்கள் 12 காலமாக ஒருவர் நன்கு தெரிந்து வைத்திருப்பவர்கள். அவருடைய பங்களிப்பு என்ன என்பது எனக்கு நன்கு தெரியும். அத்தகைய ஒரு நீதிபதி இன்றைய தினம் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக டெல்லியிலிருந்து இங்கே வந்திருப்பதே இந்த அமைப்பினுடைய முக்கியத்துவத்தையும் அதன் சிறப்பையும் பறைசாற்றும் என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த நீதிபதிகள் தான் சட்டத்தினால் வழங்கப்படுகின்ற உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு தங்களது தீர்ப்புகளின் மூலம் அவர்கள் அந்த செயற்பாட்டை முழுமையடைய செய்கின்றனர். ஆக சில பாராளுமன்றம் சட்டம் இயற்றுகிறது என்பது உண்மைதான். அதே சமயத்தில் நீதிபதிகளும் சட்டங்கள் இயற்றுகின்றனர். அதைத்தான் இங்கிலீஷ்ல ஜுடிஷியல் லெஜிஸ்லேஷன் என்று சொல்வார்கள். கொஞ்சம் டெக்னிக்கலா உள்ள சப்ஜெக்ட் தான், இருந்தாலும் சொல்றேன். சட்டத்தை இயற்றக்கூடியது பாராளுமன்றம் சட்டமன்றங்களும் தான் இருந்தாலும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்புகளின் மூலம், ஜட்ஜ் மேட் லா என்று சொல்லக்கூடிய தீர்ப்புகளின் மூலம் சட்டங்களை அதை இன்டர்பிரட் செய்யும் போது, அவர்களுக்கு அந்த சட்டங்களுக்கு பொருள் சொல்லும் போது, ஒரு ஃபேக்ட் சிச்சுவேஷனுக்கு அந்த சட்டங்களை அப்ளை பண்ணும்போது, அப்போ they lay down the law. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொன்னேன், ஆர்டிகல் 21 of the Constitution of India என்ன சொல்லுதுன்னு சொன்னா, no one shall be deprived of his life or liberty except in accordance with the
procedure established by law அப்படிங்கிறது simple language of article 21. யாரும் யாருடைய உரிமையோ உடைமையோ சட்டத்தின்படியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம பறிக்கப்படக்கூடாது என்பது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு ஆர்டிகல் 21ல. ஆனா அதே ஆர்டிகல் 21ல சொல்லப்படாத, நேரடியாக வெளிப்படையாக சொல்லப்படாத எத்தனையோ உரிமைகள் அந்த ஆர்டிகிள் இருந்து வர்றதா சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு குற்ற வழக்கு கிரிமினல் கேஸ் நடக்குதுன்னா ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் இஸ் செட் டு எமனேட் ஃப்ரம் ஆர்டிகல் 21. ஒரு சீக்கிரமா விரைவாக கேஸ் நடத்தி முடிக்க வேண்டும் ஒரு கிரிமினல் கேஸ் சொல்லி அப்படிங்கிற ஒரு ரைட் ஆர்டிகல் 21ல இல்லைன்னா கூட அது அதுல இருந்து வர்றதா, இந்த லாங்குவேஜ் ஆஃப் திஸ் ப்ரொவிஷன்ல இருந்து வர்றதா சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரேட் பண்றாங்க. அப்ளையிங் a principle called doctrine of emanation. அதே மாதிரி ரைட் நாட் டு பி ஹேண்ட்கஃப்ட். ஒரு கைதியை கைவிலங்கு போட்டு கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத அதுல சொல்லல. ஆனா அதை இன்டர்பிரேட் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்புறம் ரைட் டு a safe atmosphere in a workplace for women. அந்த விசாகாஸ் கேஸ்ல ஒரு கேஸ்ல ஒரு பெரிய ஜட்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆக நீதிமன்றங்களின் பங்களிப்பு, நீதிபதிகளின் பங்களிப்பு உரிமைகளை நிலைநாட்டுவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன என்பதை நான் விளக்குவதற்காகத்தான் இந்த ஒரு டெக்னிக்கலான உள்ள விஷயம் கூட உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஆக இத்தகைய அற்புதமான பங்களிப்பை நீதித்துறை செய்கிறது. இதே சமயம் நம்ம நிறைய விஷயங்களை கேர்ஃபுல்லா இருக்கணும். போலி நீதிமன்றங்கள் சொல்லி கோயம்புத்தூர்ல சுடல் விளக்கோட ரெட் லைட்டோட சில பேர் calling themselves judges. They have been administering the law. They have been passing decree. சட்டத்தை அப்ளை பண்றதா சொல்லிட்டு டிகிரினா அவங்க இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான போலி நீதிமன்றங்கள் நடமாடுகின்ற காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோட நம்ம ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும் அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஆக இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனத்தை செலுத்தணும். The first and foremost duty awareness கிரியேட் பண்ணிடணும். என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, என்னென்ன டியூட்டிஸ் இருக்குதுன்னு. ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஜீவாதார உரிமைகள் என்னென்னு ஆர்டிகல் 14ல இருந்து ஆரம்பிச்சு 31, 32 வரையில வந்திருக்கு. அப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு அரசாங்கம் என்னென்ன செய்ய வேண்டும், எது பப்ளிக்கு நல்லது அப்படிங்கிற விஷயங்களை டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் அடுத்த சாப்டர்ல வருது. சாப்டர் 3 அது சாப்டர் 4. இது ரெண்டுக்கும் நடந்த திருமணத்தில் பிறந்த குழந்தை தான் ஆர்டிகல் 51A. அதாவது என்னென்ன அடிப்படையான கடமைகள் என்னென்ன புதுசா புகுத்தி இருக்காங்க இந்திரா காந்தி அம்மா பீரியட்ல எமர்ஜென்சிக்கு அப்புறம். அந்த மாதிரி கடமைகள் என்ன 51A அப்படிங்கிற ஆர்டிகல் புகுத்தி இந்தியன் சிட்டிசன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கும் போதே அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் உண்டு அப்படிங்கிற கான்செப்டை அவங்க நிலைநிறுத்திருக்காங்க. ஆக உரிமையை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல ஐ அம் ஒன் ஆஃப் தி கமிஷனர், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். அதுல தகவல் அறியும் உரிமை சட்டம். அந்த தகவல் அறியும் உரிமை சட்டமே எதுல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆர்டிகல் 19(1)A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இருந்து தான் வருது. அந்த 19(1)A ஃப்ரீடம் ஆஃப் தாட் அண்ட் எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் சொல்லுது. அதுல அடிப்படையாக தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 has been enacted. அந்த சட்டத்துல தகவல் பெறுவது என்பது பெரிய உரிமை, கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டீட் ரைட்டை இந்த சட்டத்தின் மூலமா நடைமுறைப்படுத்துறாங்க. அது என்னென்ன விதிவிலக்குகள் உண்டு, என்னென்ன இப்ப டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா, டிஃபென்ஸ் இந்தியாவுடைய பாதுகாப்பை பற்றிய கேள்விகளை நம்ம கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸம்ஷன்ஸ் தவிர பெரும்பாலான விஷயங்கள்ல நமக்கு தகவல் கிடைக்குது. ஏன்னா தகவல் கிடைக்கிறது தான். இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ் அண்ட் நாலேஜ் இஸ் பவர். நமக்கு தகவல் கிடைச்சிருக்குதான், அதுதான் இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ் அண்ட் நாலேஜ் இஸ் பவர். அப்போ யூ ஆர் எம்பவரிங் தி பீப்புள் by providing information. The people are being empowered. ஆக அந்த ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனை நாங்க இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல நிறுத்திக்கணும். அது நீதி மறுக்கப்படும் போது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் பெரிய குவாலிட்டி லாயர்ஸ் would be engaged.
மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய பரிகாரம் கிடைக்காது அப்படிங்கும் போது ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சொன்னாரு, அந்த பேர் எனக்கு உடனடியாக ஞாபகம் இல்லை. If law and justice are to be enjoyed by the rich alone as a doubtful luxury, if he who needs it most cannot have it, if a golden key alone will unlock the doors of justice, then you are sowing the seeds of a revolution. தமிழ் படுத்தி சொல்றேன், சட்டமும் நீதியும் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு தரப்படாமல் அது மறுக்கப்பட்டால், யாருக்கு அதிகம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு அது மறுக்கப்பட்டால், தங்க திறவுகோல் கொண்டுதான் நீதிமன்ற கதவுகளை திறக்க முடியும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டால், நிச்சயமாக உங்களை எல்லாம் நான் எச்சரிக்கிறேன், நீங்கள் ஒரு புரட்சிக்கு வித்திடுகிறீர்கள் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் சொன்னார். ஆக அந்த மாதிரி ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி விடக்கூடாது. அதுக்கு முன்னாலேயே prevention is better than cure. நடக்காம தடுக்கிறது கியூரை விட பெட்டர் தானே. அதனால நம்ம முதல்ல அவேர்னஸ் உண்டு பண்ணிடணும். அவேர்னஸ் உண்டு பண்ணிட்டு சட்டம் வகுத்துரைக்கின்ற நடைமுறையை பின்பற்றி அந்த சட்டத்திற்கு அந்த நடைமுறை not only the end should be good but also the means, ரெண்டுமே நல்லா இருக்கணும். முடிவு என்ன எய்ம் பண்றோமோ அது நல்லா தான் இருக்கணும், பின்பற்றக்கூடிய வழிமுறையும் நல்லதா இருக்கணும். ஆக அது ரெண்டையும் பின்பற்றி நம்ம சாதிக்க வேண்டியதை சாதிக்கணும். சட்டத்தை நம்ம கையில எடுத்துக்க முடியாது. இதுக்கெல்லாம் உட்பட்டு இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் நம்ம இந்த அமைப்பு நிச்சயமாக குறிக்கோள்களாக லட்சியங்களாக ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டும். நம்ம விஜய் போஸ் தலைமையும் அவருடைய மற்ற நண்பர்களுடைய சீரிய ஒத்துழைப்போடும் அவர் சிறப்பான ஒரு இந்த காரியங்களை எல்லாம் சிறப்பான முறையில் சாதிக்க வேண்டும் என்று இந்த புத்தாண்டு தினத்தில் அவரையும் அவருடைய டீம் ஆஃப் பீப்புள் எல்லாரையும் நான் வாழ்த்தி அவங்களுக்கு என்னுடைய நல்ல வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறேன். வணக்கம்.